கீரை வெண்டைக்காயை வேக வைக்கும் பொழுது பாத்திரத்தை சிறிது திறந்து வைத்தால் காயின் பசுமை நிறம் மாறாமல் இருக்கும். குழம்புக்கு மிளகாய்த்தூள் அரைக்கும் பொழுது ஒரு கைப்பிடி கல் உப்பு சேர்த்து அரைத்தால் பல மாதங்கள் பூச்சி வண்டு பிடிக்காது. கேக் மென்மையாகவும் அதிக மணமுடன் இருக்க மாவில் அரை கப் ஆரஞ்சு பழச்சாறு சேர்க்கலாம். எலுமிச்சப்பழங்களை உப்பு ஜாடியில் போட்டு வைத்து விட்டால் புதிது போல் இருக்கும். சாறு அதிக அளவில் கிடைக்கும். அரைத்து வைத்திருக்கும் இட்லி மாவு 2 மணி நேரத்தில் புளிக்க வேண்டுமா? கொஞ்சம் மாவை தனியாக எடுத்து அதில் 2 வரமிளகாயை போட்டு விடுங்கள். உடனடியாக தோசை வார்க்க மாவு தயாராகிவிடும். உருளைக்கிழங்கு காரக்கறி செய்யும் பொழுது புளிப்பில்லாத கெட்டி தயிரை ஊற்றி வதக்கினால் மிகவும் சுவையாக இருக்கும். நாம் தயாரிக்கும் எந்த பதார்த்தம் நீர்த்து போனாலும் அதில் சத்து மாவை கலந்து விட்டால் அது கெட்டியாகிவிடும். கீரை சமைக்கும் பொழுது ஒரு மிளகு அளவிலான சுண்ணாம்பை கலந்து விட்டால் கீரை வெந்த பிறகு பச்சை நிறம் மாறாமல் இருக்கும். சமையலில் தேங்காய் பால் பயன்படுத்துபவர்கள் முதல் நாளே தேங்காயை மட்டும் நன்கு மிக்சியில் அரைத்து அப்படியே காற்று புகாத டப்பாவில் வைத்து ஃப்ரிட்ஜில் வைத்து விடுங்கள். அடுத்த நாள் சமைக்கும் பொழுது பிழிந்தால் பால் எடுத்தால் தேங்காய் பால் ஃப்ரெஷ்ஷாகவும் இருப்பதுடன் சமையல் வேலையும் சீக்கிரம் முடிந்துவிடும். காய்களை வாங்கி வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும் பொழுது தனித்தனியாக பைகளிலோ டப்பாக்களிலோ பிரித்து வைத்தால் ஒன்றின் மனம் ஒன்றொன்றுக்கு வராது.